ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ரெஃப்ரிஜிரேட்டர் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், காய்கறிகளை ரொம்ப நாள் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ட்ரிபிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர். இதில் ஃபஸ்ட்டு டோரில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டோரில் 3 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் நான் முட்டை, ப்ரெட்டு, அப்புறம் ஜூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே எக்கு நல்லா கூலிங் அதிகமாக இருக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜோட பேக் சைடு தான் கூலஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நான் எக்கு அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எக்கு எப்போவுமே ஒரே டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் டோர் சைடு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால அடிக்கடி டிஃபர் ஆகும். அதுக்கு கீழே ஒரு பாட்டில் ரேக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீசனில் வின்டர் இங்கே அப்படின்றதுனால ஐஸ் வாட்டர் குடிக்கிறதில்ல. ஸோ அது எம்டியாக அப்படியே இருக்குது. இப்போ அடுத்த கண்டெய்னரில் பாசிப்பயிர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ பாசிப்பயிர் வெளியிலேயே வறுத்துட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணலாம், பூச்சி பிடிக்காது. பட் நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணையில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வறுக்காமல் ஸ்டோர் பண்ணுறதுனால ஈஸியாக ஸ்ப்ரவுட்ஸ் வரும். அதுக்காக நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே ட்ரை நட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்க புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு சட்னி பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி நம்ம பேல்பூரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, சிக்கன் கெபாப், அப்புறம் சமோசா இதுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக சாக்லேட் சிரப் அந்த பாட்டில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க பேரிச்சம்பழம், புளி, அதுக்கப்புறமா உப்பு, தென் கொஞ்சம் நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பேல்பூரி அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க இல்லையா, அந்த டைமில் நம்ம கெச்சப்புக்கு பதிலாக இதை கூட கொடுக்கலாம். அவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கெச்சப் டேஸ்ட்டில் இருக்கிறதுனால. அடுத்ததாக இன்னொரு பாட்டில் டப்பா இருக்குது அங்கே. அதில் நேச்சோஸோட மாவு, லெஃப்ட் ஓவர் மாவு கொஞ்சம் இருந்தது, அதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மோஸ்ட்லி பாட்டில்ஸ் நான் மாற்றிட்டேன் பிளாஸ்டிக்லேருந்து. இப்போ இந்த ஃப்ரிட்ஜோட தேர்ட் ஷெல்ஃபில் நான் பணியார மாவு, லெஃப்டோட பணியார மாவு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இங்கே இருக்கிற எம்டி ஸ்பேஸில் நான் தோசை மாவு அரைச்சேன் அப்படின்னாக்க அது ஃபுல்லாக அப்படியே ஆக்குப்பை ஆகிடும். அடுத்ததாக அதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் ஓவர் சட்னி கொஞ்சம் இருந்தது, அதை அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக அங்கே கார்னரில் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் பவுலில் நம்ம யூஸ் பண்ணி அந்த தோல், எலுமிச்சம்பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சம் வினிகர் இது எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணையிலையும் இதையும் ஒரு கார்னரில் நம்ம வச்சிடணும். அந்த மாதிரி வகையில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம ஏதாவது ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த பர்பஸ்க்காக நான் அது ஓரத்தில் அங்கே கார்னரில் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜோட டோர் சைடில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் கெச்சப், சில்லி சாஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம யூசேஜ் கம்மி பண்ணலாம். பாட்டில்ஸில் பல்காக ஸ்டோர் பண்ணையில் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக மில்க் மேட், அப்புறம் பட்டர் இருக்குது. கூடவே பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வெனிலா எசன்ஸ், அப்புறம் மற்ற சாஸ் அதெல்லாம் அந்த பவுலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக செகண்ட் ஷெல்ஃபில் கேண்டீஸ் கொஞ்சம் இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பசங்களுக்காக. அடுத்ததான் கொஞ்சோண்டு பனங்கற்கண்டு இருந்தது, அதை இந்த குட்டி பாட்டிலில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பேரிச்சம்பழம் கூடவே பக்கத்துலேயே இருக்குது. பேரிச்சம்பழம் இரும்புச்சத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம டெய்லி ஃபுட்டோடு சேர்த்து கொடுக்கலாம். அடுத்ததாக அதுக்கு பக்கத்துலேயே ஜாம் இருக்குது. ஜாமுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்க நெல்லிக்காய் ஊறுகாய், அடுத்தது கஸ்டர்ட் பவுடர், சாட் மசாலா, அப்புறம் கஸ்தூரி மேத்தி, தென் தந்தூரி சிக்கன் மசாலா. இதெல்லாம் நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். வெளியில் வச்சா ஈஸியாக வந்துடும். அதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டைரி ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இதில் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுனால. சீஸ், அப்புறம் பன்னீர் இருக்குது. பன்னீருக்கு இந்த கேர்டு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த கேர்டு பக்கத்தில் இருக்குது. பெரிய கேர்டு அது வீட்டில் பண்ண ஹோம்மேட் கேர்டு. நான் இந்த டப்பா மட்டும் ரீசைக்கிள் பண்ணிவிட்டு அதில் கேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பால் இருக்குது பக்கத்துலேயே. செகண்ட் டோரில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு புல் அவுட் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நான் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன்.
செகண்ட் பாட்டம் டோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜிடபிள்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்டெய்னரில் வந்து கேப்சிகம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கேப்சிகம்லாம் வந்து நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னாக்கா வந்து ஒரு மாதிரி சாஃப்டாகிடும். உள்ளே வைக்கிறதுனால அது எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷாக அதோட ஸ்கின்னு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் கட் பண்ணுறப்ப. அதே மாதிரி தான் பீட்ரூட் அப்புறம் வந்து கேரட் இது ரெண்டுமே வந்து பீல் பண்ணுறப்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் பீல் பண்ண முடியும். கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா கூட அதோட தோல் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். அப்போ பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த பீட்ரூட் அப்புறம் கேரட்லாம் வந்து நான் 1 வீக் முன்னாடி ஸ்டோர் பண்ணேன். பீட்ரூட் வந்து ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மோஸ்ட்லி வந்து வெளியில் ஓப்பனில் வைக்காமல் டப்பாவில் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு கொஞ்சம் லைஃப் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது அந்த டப்பாவில் வந்துட்டு நான் பீன்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து 2 புல் அவுட் ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ட்ராவில் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கொய்யாக்காலாம் வந்து நான் காயாக இருக்கையிலே உள்ளே ஸ்டோர் பண்ணிவிடுவேன். பழுத்துருச்சு அப்படின்னா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. காலையில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி தேவையான ஃப்ரூட்ஸை அது கூலிங் ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்குவாங்க. அதனால தான் வாழைப்பழம் எல்லாமே வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு ட்ரா புல் அவுட் ட்ரா கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட டப்பா இல்லாதனால வெண்டைக்காலாம் ஓப்பனில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக இது வந்து நாளைக்கு நான் உடனே சமையல் பண்ணிவிடுவேன். அடுத்ததாக வந்து கீரை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜோட அடிப்பாகம் வந்து கூலிங் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் கீரையெல்லாம் வந்து சீக்கிரம் அழுகி போகாது. பட் கீரை என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து 2 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணிவிட்டு சமைக்காமல் கூடிய சீக்கிரத்தில் சமைச்சிறது வந்து நல்லது. அடுத்ததாக இதோட டோரில் வந்து நான் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஃபஸ்ட்டு டோர் ஷெல்ஃபில் வந்து பச்சை மிளகா வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாலாம் வந்து காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாள் வந்து அழுகி போகாமல் இருக்கும். அடுத்த டப்பாவில் வந்து இஞ்சி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இஞ்சி வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். ஈரத்தோடு வச்சோம் அப்படின்னா வந்து இஞ்சி வந்து ஈஸியாக அழுகிடும். இப்போ அடுத்த கண்டெய்னரில் வந்து கருவேப்பிலை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாள் வந்து அழுகி போகாது. அடியில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர், அதுக்கு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டாப்பில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். உள்ளே வர வாட்டர் ட்ராப்லெட்ஸை வந்துட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் அந்த லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் அழுகி போகாமல் இருக்கும். இதே மெத்தடில் வந்துட்டு நம்ம கீரையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். என்கிட்ட இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் கம்மியாக இருந்ததுனால கருவேப்பிலை, கொத்தமல்லிக்கு மட்டும் நான் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கிச்சன் டிஷ்யூ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த டப்பாவில் வந்து கொத்தமல்லி அதே மெத்தடில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து லெமன் கிராஸ் இருக்குது. லெமன் கிராஸ் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து டயட்டில் இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் வந்து லெமன் டீ சாப்பிட்டுட்ருக்கோம். இது வந்து வாங்கையிலே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது ரொம்ப நாள் வந்து அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பிளாஸ்டிக் ரேப் மேலே வந்து வாஷ் பண்ணிவிட்டு துணியில் வந்துட்டு வைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடியில் வந்து குட்டியாக அழகாக ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அந்த ஷெல்ஃபில் வந்து என்னோடய கெபாப் ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வந்து பட்டர் பேட்ச்மெண்ட் பேப்பர் இருக்குது. வெளியில் வச்சா வந்து டஸ்ட் வந்து ஈஸியாக படிஞ்சிடும் அப்படின்றதுக்காக வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். வெளியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்கிட்ட லென்த்தியான ப்ராப்பர் கண்டெய்னர் இல்லை. மற்றபடி வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது. அவ்வளோதான். ஃப்ரிட்ஜோட பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஃப்ரீசர் பார்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து கிளாஸ் பவுலில் சிக்கன் வந்து உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 3 கலந்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் வாங்குறதுனால அடிக்கடி வாங்குறதுக்கு பதிலாக ஒரே டைமில் வாங்கிட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 daysல வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணிவிடுவேன். கீழே இருக்க பவுலில் வந்து ஃபிஷ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த ரெக்டாங்கிள் பவுலில் வந்து ஸ்வீட் கார்ன்ஸ் வந்து உதுத்துட்டு வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் கடையில் விற்கும் இல்லையா, அதை வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே வந்து முழு கார்ன் வாங்கிட்டு உதுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால கொஞ்சம் விலை வந்து குறையும். இது வந்து நம்ம சூப், அப்புறம் வெஜிடபிள் ரைஸ், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறப்ப நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்ததான் நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஜீரா ரைஸ் வந்து நான் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறது. ஜீரா ரைஸ், அப்புறம் பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி எந்த ரைஸ் இருந்தாலும் நான் வந்து அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இட்லி ரைஸ், சாப்பாட்டு ரைஸ் இதெல்லாம் வந்து வெளியில் நம்ம டெய்லி யூஸ்
பண்ணுறது. பட் இது அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கீழே வந்து ஒரு புல் அவுட் ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராவில் வந்து ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து எப்போயாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னாக்கா வந்து செஞ்சு தருவேன். அது கூடவே வந்து பக்கத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி செஞ்சுட்டு பேலன்ஸ் இருந்த மில்லட்ஸை வந்துட்டு அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மில்லட்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப ரேராக இந்த மாதிரி பொடி, ஏதாவது சத்து மாவு பொடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவேன். அதில் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறதுனால வந்து அதை வந்து பூச்சி எதுவும் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக அடியில் வந்து ஒரு புல் அவுட் ட்ரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் மிக்ஸ், பச்சரிசி மாவு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு லாக் கிளிப் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அங்கே பால் பவுடர் இருக்குது, நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த பால் பவுடர் வந்து நான் அந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பால் வந்து நமக்கு கிடைக்குமோ கிடைக்காது, எல்லாமே ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய தட்டுப்பாடு இருந்தது இல்லையா, அந்த டைமில் வந்து இந்த பால் பவுடர் வந்து ஒரு ப்ரீகாஷனுக்காக வாங்கினது. பட் இப்போ எல்லாருக்குமே வந்து பால் பவுடர் எசென்ஷியல் திங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதை வச்சு நான் இனிமேல் வந்து ஏதாவது ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ட்ரை பண்ணுறப்ப அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீசரோட டோர் சைடில் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃப்ரீசரோட ஃபஸ்ட்டு டோர் ஷெல்ஃபில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம் வந்து எப்போவுமே இருக்காது, எப்போயாவது குழந்தைங்க கேட்குறப்ப வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அடுத்ததாக வந்து இங்கே வந்து அரிகனோ சீசனிங், அதுக்கப்புறமா வந்து பாஸ்தா மிக்ஸ், இதெல்லாம் வந்து நான் ரொம்ப அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறது, ஏதாவது ரெசிபிஸ் செய்கிறப்ப வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு ஐஸ் மேக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் போய்ட்டு வாட்டர் வந்து ஃபில் ஆகிடும். நம்ம யூஸ்வலாகவே வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் க்யூப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து ரொம்ப அவசியம். இப்போ அடுத்ததாக அதுக்கு கீழே இருக்கிற 2 டோர் ஷெல்ஃப்மே வந்து நான் எதுவுமே வைக்கல. சப்போஸ் வந்து வேறு ஏதாவது நான் பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கினேன் அப்படின்னாக்க வந்து அங்கே ஸ்டோர் பண்ணிக்குவேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணையில் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பை பை.